ஷியாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்துருப்பீங்க, 6:30 மணிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடியது தான். அதனால் எண்ணிக்கைகளை மீண்டும் நம்ம பார்க்கணும்னு இல்லை, இருந்தாலும் ஃப்ரேமில் வந்துடும். உங்கள் பார்வை என்ன? வரக்கூடிய கணிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிக போவது எப்போதுமே மக்கள் கணக்கு தான். அது நமக்கு மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். 3 பிரின்சிபிள் நான் எப்போவுமே இதில் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு பிரின்சிபிள் என்னென்னா அந்த டோட்டல் மார்க்கெட் TAM-பாங்க. அடுத்த பிரின்சிபிள் SAM, சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட்டு. 3வது பிரின்சிபிள் SOM தான், அப்டைனபிள் மார்க்கெட்டு. இந்த அப்டைனபிள் மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம பேச முடியும். இதில் 1989 தான் என்னோட முதல் அனுபவம் எக்ஸிட் போலுக்குமே, வாக்களித்தோர் சர்வே. ஆனால் பூத்தை விட்டு வெளியில் வந்த உடனே கேட்டுருவோம். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி நிறுத்தியிருப்போம். பூத்தை விட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டுருவோம். ஜனங்களும் அப்போ கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ராங்காக உண்மையாக சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டு வருது என்பது எனது எண்ணம். எக்ஸிட் போல ஃபோன் மூலமாக கேட்டு எக்ஸிட் போல் நடத்துறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் இதுதான் சாத்தியம் அப்படின்னா மீண்டும் அதை ஒப்பீனியன் போலுக்கு ஒரு ஷேட் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இது வருங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. எக்ஸிட் போல் 4 தடவை ஃபெயிலியர் ஆனதையும் நம்ம பார்த்துருக்குறோம். சமீபத்தில் 2024 ஒரு ட்ரெண்டாக காட்டுது. அதாவது திமுக ஆட்சி தொடர்கிறது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தக்க வைக்கப்படுகிறது. திரு ஸ்டாலின் திருப்பி முதலமைச்சராகிறார். இதை நம்ம பார்க்கலாம். 89 நாங்கள் பார்த்தபோது அதுவும் பவர்ஃபுல் மல்டி கார்னர் ஸ்பிளிட் தாங்க. அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது. திமுக அணி 89 நீங்களும் இருந்தீங்க அப்போ. அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த 3வது அணி என்று பார்த்தால் அது காங்கிரஸ் தான். ராஜீவ்காந்தி அப்போ ரொம்ப இளைய பிரதமர், யங்ஸ்டர்ஸுக்கு அப்பீல் பண்ணார். ராஜீவ்காந்தி சோனியா காந்தி பல முறை டூர் போனாங்க. நீங்களும் பல டூர்களில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ யங் ஓட்டர்ஸ் அப்பீல் பண்ணாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, மூப்பனார் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் கொஞ்சம் சீனியர் பர்சனாக இருந்தார், சீனியர் பொலிட்டீஷியனாக இருந்தார். இப்போ இருக்கிற விஜய் மாதிரியான அந்த மாஸ் அப்பீல் அவருக்கு கிடையாது. அதுதான் ஒரு பவர்ஃபுல் கண்டெஸ்ட் நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, 4th கார்னரில் வந்த ஜானகி அம்மாள் அணி அது கிட்டத்தட்ட 10% வாங்கிட்டாங்க. அவங்க சிங்கிள் சீட்டு, பாண்டியன் நினைச்ச சீட்டு, அது அவர் சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சது தான். 10%க்கு சீட்டே கிடைக்கக்கூடாது, ஆனால் அவர் ஜெயிச்சார். அப்போ மூப்பனார் ஐயா எவ்வளோ ஜெயிச்சாங்க ராஜீவ்காந்தியோட பிரச்சாரத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேலே. அப்போ ஒரு பவர்ஃபுல்லாக 4 கார்னர் கண்டெஸ்ட். அதில் 3rd கார்னர் இப்போ இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான பெர்சன்டேஜ் உண்மையிலே வந்தால் 20 சீட்டு வரத்தாங்க செய்யும், 20க்கு மேலே கூட வரத்தான் செய்யும். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் 1st கார்னரில் வர்ற DMK அணி அது கிட்டத்தட்ட இதே சீட்டு தான். போன தடவை அதான் 35% கூட வரல. 89ல் 35% கூட திமுக அணி வரல. ஆனால் ஆட்சி அவர்களுக்கு கிடைத்தது. இப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் என்பது என் கணக்கு. அப்டைனபிள் மார்க்கெட் என்னங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். ஓகே, ரைட். முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறார் திரு ஷியாம். திரு இதயாவும் நம்மோட இணைந்திருக்காரு. இதயாவுடைய கருத்துக்களை கேட்டுடலாம். ஒரு செஃபாலஜிஸ்டாக வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை எப்படி பார்க்கலாம்? இதயா, நிறைய எண்ணிக்கைகள் வருது, வெவ்வேறு விதமான கணிப்புகளை கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போயும் நம்ம கணிப்புகள்ன்றது கொஞ்சம் மாறுபட்டு தான். தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளுக்குமான வித்தியாசத்தை எப்படி உணரலாம்? தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி அதிகம் அப்படின்னு பார்க்க முடியுமா, இல்லை அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ நானுமே போஸ்ட் போல் சர்வே பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் பண்ணேன், பெரிய அளவில் பண்ணல. பட் ஒரு சில தொகுதிகளில் பண்ணேன். ஆனால் எனக்கு முன்னாடி வந்ததும் பின்னாடி வந்ததும் எந்த மாற்றமும் இல்லை. அதே எங்கெங்கே திமுக ஜெயிக்கும்னு வந்துச்சோ அங்கே தான் வந்துச்சு, எங்கே அதிமுக ஜெயிக்குன்னு வந்துச்சோ அங்கே அதிமுக ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம முன்னாடி சின்சியராக எந்த அளவுக்கு பண்ணியிருந்தோமோ அதுதான் எக்ஸிட் போல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மக்கள் அதே தான் சொல்ல போகிறாங்க. அங்கே போய் சொன்னவங்க இங்கேயும் போய் சொல்ல போகிறாங்க. இதில் நீங்கள் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய கணிப்புகள்ங்கிறது ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. இப்போ கடைசி நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது தான். இல்லை, இந்த தேர்தல் அப்படி ஆகலைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா நான் நவம்பரில் பண்ணப்போ என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதுதான் ஜனவரியில் நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பண்ணப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் நான் துக்ளக் பண்ணப்போ அதே தான் வந்துச்சு. இப்போ போஸ்ட் போல் பண்ண சர்வேலையும் அதுதான் வந்திருக்கு. ஸோ என்னையை பொறுத்தளவில் அந்த 6 மாதமாகவே இந்த டைரக்ஷன்ல எங்கேயும் டீவியேஷன் நான் பார்க்கல. ஸோ அதே தொடர்ந்து பார்க்குறேன். இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா சாணக்கியாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, அது என்னுடைய கருத்து கணிப்புக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது 145 to 160 டிஎம்கே அலையன்ஸு, அந்த 50 to 65 இது. அதில் டிவிக்கே நான் அந்த அளவுக்கு போகலை.
நான் ஒரு 10க்குள்ள தான் அதை சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சிங்கிள் டிஜிட் இப்போ தான். சமீபத்தில் ஒரு எண்ணிக்கை வருது, அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். அந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாக இருக்கும்பா. டிவிகே எண்ணிக்கை அப்படிங்கிறதுல ஆக்சிஸ் மை இந்தியா எண்ணிக்கை நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த எண்ணிக்கையில் இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் வந்து தான் பார்க்குறீங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி மக்கள் பெரிய மாற்றம். நான் அந்த இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி மட்டும் சொல்ல, நான் 6 months முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சர்வே பண்ணிக்கல. நான் நவம்பர்ல இருந்தே சில இண்டிவிஜுவல்ஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி. அப்ப பண்ணும்போதே என்ன வந்துச்சோ அதுதான் ஜனவரியில நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்காக பண்ணும்போதும் வந்துச்சு. ஓகே. மார்ச்ல வந்து துக்ளக் சர்வே பண்ணும்போது அதே தான் வந்துச்சு. ஒவ்வொரு முறையிலையும் நான் சொன்னதுல பெரிய மாற்றங்களை சொல்லல, ஒரே வகையில தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதனால வந்து அந்த அந்த டைரக்ஷன்ன்றதுல எனக்கு எந்த விதமான டீவியேஷனும் பார்க்கல. நான் அந்த டைரக்ஷன் நான் கரெக்டா புடிச்சதா தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னு வைங்க, மாறி இருந்தா எனக்கே ஒரு பயம் வந்துடும். இதை இவ்வளவு அடிச்சு சொல்லலாமா அப்படின்ற சந்தேகம்லாம் வந்துடும். நான் இந்த சில இது சேனலுக்கு பேட்டியே கொடுத்துட்டேன். இந்த முறை அந்த நான் அடிச்சது சரியா வரலன்னா நான் வந்து இதுல எண்ணிக்கைகள் ஒரு பக்கம், ஓட் ஷேராக என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸை மென்ஷன் பண்ணீங்க. அவங்க எண்ணிக்கை என்னோட எண்ணிக்கையோட கிட்டத்தட்ட ஒத்து வருது அப்படின்னு. அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 42% 46% அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பர்சன்டேஜாக. அதிமுகவுக்கு 36% 40%, தாவேகாவுக்கு 12% 16%. இது பொருந்துதா? அந்த வாக்கு சதவீதத்தில் கொஞ்சம் உங்கள் எண்ணிக்கையில் எனக்குமே 40%க்கு திமுக குறைவதற்கான அந்த ஓவரால் ரிசல்ட் 40 தான் வரும்ன்றது எனக்கு ஒன்றும் இது இல்லை. நீங்கள் தீவிரமான மும்முனை போட்டு போனாலும் 38க்கு 39 அது குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் இருக்கேன். அதிமுக பொறுத்தவரை ஒரு 30 அதை நெருங்குவாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு 27. ஏன்னா சில இடத்துல நம்ம தாவேக்காவுக்கு வந்து கூடுதலான இது கொடுத்தனாலும் நீங்கள் கொங்கு மண்டலத்திலலாம் வந்து ஏடிஎம்கே வந்து போயிடும். சில பல தொகுதிகளில் தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வருவார்கள். குறிப்பாக சென்னையில் அவர்கள் தான் 2ஆம் இடத்துல இருப்பார்கள்ன்றது நம் தீரா நம்பிக்கை. அங்கே என்டிஏ வந்து ஒரு சில தொகுதிகள் டெபாசிட் போனாலும் போகும்னே நான் சொல்லியிருக்கேன். அது நீங்க ரொம்ப நாளா சொல்றீங்க. சென்னை போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. அவர் விஜய் கட்டமைத்த அந்த நேரட்டிவ்ன்றது சென்னைக்கு பொருந்தும். அது முழுமையா சென்னையா கேடிசிசியா இல்ல, அதெல்லாம் அதுல ஒரு 6-8 தொகுதி வச்சுக்கலாம். நீங்க அந்த பார்டர் சபர்பன்லாம் வச்சிருக்கீங்க. அதுக்காக காஞ்சிபுரம் வந்தவாசின்னு போனா அது இதாகுமான்னு தெரியல. பட் இந்த நம்ம அந்த பார்டரை வச்சுக்கலாம் அப்படியே அந்த 3 மாவட்டங்கள்லையும். அதனால அதை பொறுத்தவரை நம்ம அதே ஸ்டாண்ட் தான். அதனால விஜய் வந்து கன்வர்ஷன் வந்து மற்ற மண்டலங்கள்ல பெருசா இருக்குமான்னு தெரியல. அங்கெல்லாம் அத்திப்பூத்த மாதிரி சில நட்சத்திர வேட்பாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், திருச்சியே டப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி அதுல ஒரு மதில் மேலே பூனை மாதிரி அது தவலாம், அல்லது ஒரு கடும் 4 முனை போட்டியில ஒருவேளை பிரபு காரைக்குடியில ஒருவேளை முந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது 1-2 அந்த மாதிரி ஒரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர, சென்னையை தவிர பெருசா வந்து மற்ற இடங்கள்ல வந்து இவங்க 28 140 அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கதை நான் பார்க்கல. இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 9 நிறுவனங்களுடைய கணிப்புகளில் ஆவரேஜாக போல் ஆஃப் போல்ஸ்னு பார்த்தோம்னா 127 141 இடங்கள் திமுக கூட்டணி, 79 93 இடங்கள் அதிமுக கூட்டணி, தாவேகா 10 16, நாம் தமிழர் 2 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு நவநீத், உங்கள் பார்வை என்ன? சார், ஜென்ரலாக இந்த எக்ஸிட் போலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் டேக் த எக்ஸிட் போல் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்.